கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொல்லுகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் என்றதான ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கி ஒரு வேத பாடத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த உயிர்த்தெழுதல்ங்கிறதான தலைப்பின் கீழே 2 பாகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 3ஆம் பாகம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ மண்டலத்திலே பார்த்திங்கன்னா இந்த உயிர்த்தெழுதல் வந்து முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் பார்க்கும். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தில் என்னென்னா இந்த உயிர்த்தெழுதல் தான் ஒரு மெயின் பேஸுங்கிற விஷயம்னா இதுதான் பார்க்கும். அப்போ வந்துட்டு மனிதர்களில் பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த மனிதர்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் மறுஜென்மம்பாங்க. மறுஜென்மத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு காக்கையோ இல்லைன்னா நாயோ ஏதோ ஒரு விஷயமோ பிறப்பாங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்கன்னு பார்க்கும். முஸ்லீமில் பார்த்திங்கன்னா மறுஜென்மன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ மறுஜென்மத்தில் ஒரு மனிதன் பிறப்பாங்கங்கிறான எண்ணம் கூட இருக்குன்னு பார்க்கும். ஆனால் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ மண்டலத்தில் உயிர்த்தெழுதல் தான் உயிர்த்தெழுதல் குறித்து ரொம்ப திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும், எந்த காலப்பகுதியில் நடக்கும், யார் உயிர்த்தை எழுப்புவாங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதல் குறித்து ஒரு சரியான ஒரு வெளிப்படுத்தல் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மண்டலத்துலேயும் இல்லை, அதுவும் வேதமானவர்களுக்குள்ளேயும் கிடையாதுன்னு பார்க்கும். 1874 உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு, உயிர்த்தெழுதல் நடந்துக்கிட்டே இருக்குது, செத்து என்ன செய்கிறாங்க, உயிர்த்தெழுந்து போயிட்டே இருக்காங்கங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் இதுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி சம்மந்தப்படுத்தி பார்க்க போகிறோம். 1874 உயிர்த்தெழுதல் நடந்துச்சா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிற விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து வேத வசனத்தோடு நினச்ச போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதல் குறித்து படிச்சலாம் ஒரு வசனம், ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21-22. 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 21-22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். போதும். பார்த்தீங்கன்னா மனுஷனாலே மரணம் உண்டானபடினால் மனுஷனாலே உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கு. அப்போ மரணம்ங்கிறான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உயிர்த்தெழுதல் ஒரு விஷயம் இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி என்றால், பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு வந்து ஒன்று இருக்கும் பார்க்கும். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று கண்டிப்பாக உணரில் இருக்குன்னு பார்க்கும். இப்போ பிறந்த மனிதர் பிறக்கிறாங்க, என்னைக்காட்டு ஒரு நாள் நினைச்சாங்க இறப்பார்கள்னு பார்க்கும். அது நம்ம கண்கூடாக பார்க்கும். ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, மனுஷனால் மரணம் உண்டாயிருக்கிற அப்படின்னால், அப்போ மனுஷனுக்கு மரணம்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உயிர்த்தெழுதல்ங்கிறான ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் அதை நடக்குங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது எப்படிங்கிறான விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து 1874 உயிர்த்தெழுதல் நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவரை உயிர்த்தெழுதல் எப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அப்படி வந்து நடக்க போகிறது இல்லை. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, கல்லறையில் வைக்கப்பட்டு கல் புரட்டப்பட்டது, அங்கே காவலுக்கு இருந்தவர்கள் வந்து கண்ணால் பார்க்குறாங்க, அந்த உயிர்த்தெழுதலை பார்க்குறாங்க, அப்படி தானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபையினோட உயிர்த்தெழுதலும் அப்படி தான் நடக்கும். கிறிஸ்து வந்து சபைக்கு தலையாக இருக்கிறார், நாம் வந்து அவயங்களாக இருக்கும். அப்போ நம்ம தலைங்கிற தலைவர் நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, கல்லறை வைக்கப்பட்டு கல் புரட்டப்பட்டு எப்படி கல்லறை விட்டு வெளியே வந்து 40 நாள் தரிசனம் கொடுத்தார். அப்போ எல்லாருக்கும் வந்துக்கிட்டு தான் உயிர்த்தெழுந்த மாதிரி தரிசனம் கொடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபையினுடைய உயிர்த்தெழுதும் நினச்சது இந்த உலக ஜனங்கள் பார்ப்பாங்க, கண்கூடாக இந்த விஷயம் நடக்கும். அதை தான் இது சொல்லப்படுது. இப்போ கண்ணுக்கு தெரியாமல் யாரும் உயிர்த்தெழுதல் போகிறதில்ல, கண்ணுக்கு தெரிஞ்ச விதமாக நினச்சது இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். அதுக்கு சாட்சி வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்தான ஒரு சாட்சி பார்க்கும். இதை வந்து நம்ம ஆதார வசனத்தோடு நினச்சலாம் வந்து பார்த்தலாம் பார்க்கும். அப்போது
பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு கண்டிப்பான முறையில் இருக்கும் பார்க்கும். அதே மாதிரி இறப்பு ஒன்று இருந்தால் கண்டிப்பான முறையில் உயிர்த்தெழுதல்ங்கிற இருக்குங்கிறான விஷயம் வேதவசனத்தில் நினைச்சது ஒரு ஆணித்தனமாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அப்போ ஆதாம் பாவம் செய்ததுனால மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமின் சந்ததியில் வந்தவங்க எல்லாருமே நினைச்சாங்க இந்த பாவத்தின் சம்பளம் மரணங்கிறதான விஷயத்துக்குள்ள எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நினைச்சிட கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அப்போ கிறிஸ்து வந்து நினைச்சிட பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உயிர்ப்பிப்பார். முதல்ல சபையை உயிர்ப்பிப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களை உயிர்ப்பிப்பாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சரி, அப்போ இறப்பு என்றால் என்னங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்துட்டு உலக டெஃபினிஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். இறப்பு என்றால் வாழ்க்கையில் முடிவு, மரணங்கிறான ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ உயிர்ப்பு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷரேஷன், அது ரீஅனிமேஷன்னா நம்ம சினிமாவுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்னா ரீஅனிமேஷன் பண்ணுறாங்க. எப்படி என்றால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோசருங்கிற ஒரு மிருகம் வாழ்ந்தது. ஆனால் என்ன செய்து பார்த்தீங்கன்னா அது இப்போ இல்லை. ஆனால் என்ன செய்தாங்க அனிமேஷன் படி எனக்கு இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. அதாவது அனிமேஷன் படங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய ஹாலிவுட் படங்களில் அனிமேஷன் படங்கள்லாம் இருந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமேஷன்னா என்னதுன்னா புதிய ஒரு உருவம் கொடுத்து என்ன சொல்லி பார்த்தாங்களா அது இல்லாததை ஒரு உருவம் கொடுத்து செயல்படுறது அனிமேஷன் சொல்லுவாங்க பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு உயிர்த்தெழுதல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய சரீரம், சபைக்கும் ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்படுது. அதுபோல் உலக ஜனத்துக்கும் ஒரு பாவ சரீரம் இல்லாத ஒரு சரீரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். அதான் ரீஅனிமேஷன், புதிய ஒரு சரீரம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த ரீஅனிமேஷன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மறுசீரமைப்புங்கிற விஷயம் என்னென்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மறுசீரமைப்புங்கிற ஒரு வார்த்தை என்னுடைய பொருள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி இந்த முகம் வந்துட்டு டேமேஜ் ஆகிட்டுனா அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அதாவது என்ன சீரமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உயிர்த்தெழுதலையும் சீரமைப்பு அப்படின்னா இன்னொரு சரீரம் அங்கே கொடுக்கப்படுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷரேஷன் அப்படின்னா உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுதல்ங்கிற விஷயத்து இன்னொரு தமிழாக என்ன சொல்லப்படுதுன்னா மறுமலர்ச்சின்னா ஒரு வாழ்க்கையை அங்கே கொடுக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ரிவல் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கும் ஒரு மறுமலர்ச்சிங்கிறான ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. உயிர்ப்புங்கிறான ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ரிவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா சோர்வை நீங்கி புதுபலன் அடைதல் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி நித்திரையடைந்த பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி உலக ஜனங்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்றாங்க சோர்வை நீக்கி புதுபலன் அப்படிங்கிற விஷயம் என்ன புது சரீரம் எடுத்து என்ன செய்றாங்க பாருங்க அந்த உலகத்துக்கு வாராங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே அந்த உயிர்த்தெழுதல் குறித்ததான ஒரு வசனங்கள்லாம் நம்ம நினச்சதை படிக்கலாம் பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 1:9 படிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தெய்வன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்போ இது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு கொரிந்தி பட்டணத்துக்கு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் சபை காலத்தில் வந்துட்டு சீஷர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எப்போனாலும் மரண தருவாயில் இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்ததான பேச முடிச்ச பார்த்தீங்கன்னா அங்கே யூத கவர்மெண்ட் ஆசிரியர்கள் நிச்சயிச்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பிரசங்கி இருக்கிறவங்களுக்கு சிறைசேதனம் அதுக்கப்புறம் பார்த்தா மரண தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தலை. ஏன் பொருட்படுத்தலைன்னு பார்த்தீங்கன்னா மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி சரீரத்தை மரித்தாலும் நம்ம நினச்சிடாது தேவன் ஒரு நாள் உயிர்ப்பித்து நினச்சிடாரு ஒரு ஆளுகை கொடுப்பாருங்கிறான எண்ணம் கூட இருந்துச்சுன்னு பார்க்கணும். அப்போ நினச்சிடா பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா
நீங்கள் சரீரத்தை கொள்றவரை நீங்கள் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, ஆத்மாவையும் ஆவியையும் நரகத்தில் தள்ளுறவருக்கு பயப்படுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தான் உயிர் மேலே வந்துட்டு நம்பிக்கை இல்லை, சரி நம்ம இன்னைக்கு செத்து போனாலும் தேவன் நினைச்சிடாரு உயிர் தெழுகிறாங்கிறான நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீஷருக்குள்ளே இருந்துச்சுன்னு பார்க்கும். அதே நம்பிக்கை தான் என்ன செய்யுது இன்னைக்கு நம்ம கூட இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் படிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனங்கள் 13-14. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பவுலும் அதுக்கப்புறம் அங்கே உள்ள சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன நம்பிக்கை இருந்தாங்கன்னா அவங்க விசுவாசித்தாங்களாம். என்ன விசுவாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு இயேசு கிறிஸ்துவை வந்துக்கிட்டு பிதாவை தேவன் எழுப்பினார்ல, அதே மாதிரி எங்களையும் எழுப்புவாருங்கிறான ஒரு விசுவாசம் இருந்துச்சாங்க. இதே விசுவாசம் தான் நான் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மண்டலத்துக்கு நமக்கு இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டில் என்ன ஃபிக்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு சரீரத்தை மறித்தாலும் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது, ராஜ்யம் இருக்குது, ராஜ்யத்தில் ஆளுகை இருக்கிறதுங்கான ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தால் நமக்கு நினைச்சது மரண பயமே இருக்காதுன்னு பார்க்கணும். அப்போ மொத்தம் மரண பயம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழலைன்னு அர்த்தம். அப்போ மரண பயம் நமக்கு இருக்கக்கூடாது. அதை தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து சீஷர்களுக்கு மரண பயம் இல்லை. ஏனென்றால் ஒரு நாள் நமக்கு நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் ஒரு விஷயம் நடக்கும். நம்ம உயிர்த்தெழுந்து இன்னைக்கு வந்து தரித்திரத்தோடு நம்ம வாழ்கிறோம், ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்கிறோம். ஆனால் ராஜ்யத்தில் நமக்கு ஒரு ஆளியை கொடுப்பார். நமக்கு முன்பாக எல்லா மனிதரும் எழுச்சுவாங்க, நம்மளுடைய பேச்சை கேட்பாங்க. அப்படி நமக்கு ஒரு ஆளுகை கொடுப்பாங்கிறான ஒரு எண்ணம். பேச்சை கேட்பாங்கன்னா சத்தியத்தை நினைச்சுவாங்க கேட்பாங்க. இன்னைக்கு சத்தியம் சொல்கிறதுனால சத்துருவாக இருக்கிறோம். ஆனாலும் ராஜ்யத்தில் வந்துட்டு சத்தியத்துக்கு ஏங்கி தவிக்கிற ஒரு காலம் வரும். அப்பொழுது வந்துட்டு இந்த உயிர்த்தெழுப்புன அந்த சகோதரர்களை வச்சு என்ன வர தேவன் ஒரு காரியத்தை நடப்பிப்பாருங்கிற விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் வருவாங்கங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ மண்டலத்தில் பொதுவாக கிறிஸ்தவ மண்டலத்தில் என்ன நினைக்காங்கன்னா, பாவ பழக்கத்தில் இல்லாதவர்கள், நல்ல ப்ரேயர் பண்ணி ஒழுக்கமாக வாழ்கிறவங்க உயிர்த்தெழுதல் வருவாங்க. சன்மார்க்கன்னா தேவனை அறியாமல் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறவர்களும், துன்மார்க்கன்னா பாவ பழக்கத்தை உழண்டு இருக்கிறவங்களும் உயிர்த்தெழுதலில் வரமாட்டாங்க. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுறவர்கள் தான் வந்து உயிர்த்தெழுதல் வந்து அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் வந்து கிறிஸ்துவை பின்பற்றுறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க, உயிர்த்தெழுதல் வருவாங்க, அது ஓகே தான். அப்போ இந்த உலக ஜனங்கள், அப்போ கிறிஸ்துவை அறியாத புறஜாதி ஜனங்களுடைய நிலவரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களும் நினச்சிவாங்க உயிர்த்தெழுதல் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் வருவாங்கன்னு பார்க்கணும். அது எப்படி என்றால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தவறு செய்கிறான். நம்ம எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி அந்த உலகத்துக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்துட்டு அங்கே வந்து ஜீவிக்கும் போச்சுல, வாழம் போச்சுல, அந்த சட்டம் நம்மளை தண்டித்து என்ன செய்து சிறைச்சாலையில் வைக்கப்படுது. அப்போ சிறைச்சாலை வைக்கப்பட்டு அவன் கொலை குற்றம் செய்தாலும் கூட, முன்னாடி கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. ஆயுள் தண்டனை 10 வருஷம் 15 வருஷமாக கொடுக்கப்படுது. அவங்க அங்கே இருந்து அவனுக்கு நினைச்சிறாங்க 3 வேளை சாப்பாடு கொடுக்காங்க. அவனை வந்துட்டு பட்னி பசியமான்னு கொல்லலை, அங்கே 3 வேளை ஆகாரம் கொடுக்கப்படுது. அவங்களோட அவங்க வியாதி பலங்கன்னு இருந்தாலும் அப்படியே அவங்க விடுறதில்லை. அவங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் ரீதியான அவங்களுக்கு ஒரு உதவி கொடுத்து அங்கே வந்து அவங்கள சிந்திக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காங்க. அவன் திருந்திட்டான்னா அதுக்கு ரிலீஸ் ஆகும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி இருக்குது. அந்த காலப்பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆவாங்க. அல்லது அவன் வந்து நல்நடத்தை நிமித்தம் இடையில ஏதாட்டு தலைவருடைய பிறந்த நாள் வந்து அவங்க ரிலீஸ் ஆவாங்கன்னு பார்க்கணும். அப்போ ரிலீஸ் ஆகி இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன இந்த உலகத்தில் அவங்க சக மனிதரை போல் அவங்க இது ஜீவிக்கலாம். ஆனால் அவங்க வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து மறுபடியும் அதே தவறை செஞ்சு மறுபடியும் ஒரு கொலை குற்றமோ ஒரு செய்து மறுபடியும் ஜெயிலில் போனாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குற கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும்.
அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகமே என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தவறு செய்யும் போச்சில் அவனை உடனே தண்டிக்காம மரண தண்டனை கொடுக்காம அவனை சிந்தித்து செயல்பட வச்சு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனை வந்துட்டு எழுதுறது, அவனை வந்துட்டு தனிமையை சிந்திக்க வச்சு அவனை வந்துட்டு மறு வாய்ப்புக்குள்ளே கொடுத்து அவனை வச்சுறது. இந்த உலகம் வந்துட்டு அவனை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது, அப்படிதானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவனும் அப்படி தான். தேவன் வந்து ஒரே இதில் வந்துக்கிட்டு அவர் தண்டிக்க போகிறதில்ல, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. திருந்துறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்காம இப்போ வந்துட்டு துன்மார்க்கமாக ஜீவிச்சவர்களுக்கு உயிர்த்தெழுதலில் வந்து மரண தண்டனை கொடுத்தாரு, அவங்கள வந்து வாய்ப்புக்குள்ளே வரக்கூடாதுன்னு வைத்தாங்கன்னா தேவன் இரக்கம் இல்லாதவராக ஆகிறாரு, மனிதன் இரக்கம் உள்ளவனாக இருக்கான். அப்படின்னா பொல்லாத மனுஷனே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க சித்தமாக இருக்கும் போதுன்னு இருக்கு. அப்போ பொல்லாத மனுஷன் கூட ஒரு மனுஷன் தவறு செய்தால் அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், அவனுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி சிறைச்சாலையில் வைத்து அவனுக்கு வந்து பராமரித்து ஒரு வாய்ப்பு கொடுக்கான். அப்போது தேவனுடைய ஒரு நாமத்தில் ஒரு பேர் என்ன தெரியுமா? இரக்கம் உள்ள பிதாவே, இரக்கம் மனதுருக்கு உள்ளவன் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அவரும் மனிதன் எழுதிய தனது சாயல் தனது ரூபத்தின்படி படைத்திருக்காருன்னு சொல்லப்படுது. அப்போ மனிதனே இரக்கமும் ஒரு அன்பும் நிறைந்து இந்த காரியம் செய்யும் போச்சில் அந்த மனிதனை படைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அன்புள்ளவராக இருப்பார்னு பார்க்கணும். அப்போ உலக ஜனங்களும் எதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னா ஒரு வாய்ப்புக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்கு ராஜ்யத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். திருந்தி அவங்க இருந்தாங்கன்னா நித்திய ஜீவனை அவங்க சுதந்திரத்துக்குள்வான்னு பார்க்கும். சபை என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருக்காக வந்து வாழ்வேங்கிறதான ஒரு என்ன செய்யுது உடன்படிக்கை பண்ணி இவங்க வாழ்கிறதுனால அவங்க பரலோகம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலில் யார் வருவாங்கங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 24 வசனங்கள் 14-15. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அதென்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெளிந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். போதும் பார்க்கும். இங்க என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படி எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்துன்னு சொல்லிட்டு நீதிமானும் அந்நீதிமானும் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறப்ப நானும் நம்பிக்கையாக இருந்தேன்னு சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்துலையும் தீர்க்கதரிசி ஆகமத்துலையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவருக்கு அது மேலே நினச்சிக்க நம்பிக்கையாக இருக்கேங்கிறான விஷயம் சொல்கிறாரு பார்க்கணும். எப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களில் சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதலை இல்லை, தேவதூதர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்புகிறாங்க. அப்போ தேவதூதர்கள்னா பரலோகம்னு ஒரு விஷயம் இருக்குது, பரலோகத்தை யார் இருக்கா? தேவதூதர் இருக்காங்கிறான விஷயத்த அவங்க வந்துட்டு இருக்காங்கங்கிறான விஷயம் ஒரு நம்பிக்கை இருக்குது, வேதத்தில் இருக்குது. இவங்க வந்துட்டு தேவதூதர் மேலே நம்பிக்கை இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் பரிசேயர் கூட்டத்தில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவதூதரில் ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் ஒரு விஷயம் இருக்குங்கிற விஷயத்த விசுவாசிக்காங்க. அந்த விசுவாசிக்கிற கூட்டத்தில் இருந்த யார் பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர் கூட்டத்தில் பரிசேயருங்கிறதான ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் இருக்கான்னு பார்க்கும். இப்போ நார்த்தியருக்கு வந்துக்கிட்டு தேவ நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களையுமே இந்த சதுசேயர்கள் வந்துட்டு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாதவர்கள். இப்போ இவங்க வந்துட்டு உயிர்த்தெழுதல் சதுசேயர்கள் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க. இப்போ அந்த பரிசேயர்கள் வந்து வேதத்தை படிக்கிறனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க உயிர்த்தெழுதல் உண்டுங்கிற விஷயத்த இது பண்ணுறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்குது வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்க்க தரிசன ஆகமத்தில் கூட இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் பற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்க வந்துட்டு சும்மா பேருக்கு இருக்காங்க, ஒரு இஸ்ரவேலாக இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் வந்து இப்போ எப்படி இந்த பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, உயிர்த்தெழுதல் ஒன்று இருந்தால் இருக்கட்டும், ஏதோ பேருக்காக ஒரு கிறிஸ்தவராக இருக்காங்க, ஒரு பேர் வச்சுருப்பாங்க, பைபிளில் ஒரு பேரை வச்சுட்டு ஏதோ ஏனோதோட ஜீவிப்பாங்க.
அப்படி இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ இதில் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கு. அதாவது கிறிஸ்தவ மண்டலத்திலேயே உயிர்த்தெழுதல் குறித்து ஒரு நம்பிக்கையாக இருக்கிறவங்க இருக்காங்க. அது ரோமன் கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் சரி, இன்னும் பற்றி சிஎஸ்ஐ ஜனங்களாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, பெந்தகோஸ்ட் சர்ச்சில் உள்ளவங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்தவ மண்டலத்தில் இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது. அதனால் கிறிஸ்தவ மண்டலத்தில் இவங்க தான் அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை இவங்களுக்கு இல்லைங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல போகிறதில்ல. ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்க நல்லவங்க இருக்காங்க, சிஎஸ்ஐல இருக்காங்க, தேவபக்தியாக இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, பெண்டகாஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ உயிர்த்தெழுதலுங்கிற விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும். இப்போ ஏன் இந்த வசனத்தை படித்தான்னா, இந்த உயிர்த்தெழுதலை யாரெல்லாம் வருவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னா, நீதிமானும் அநீதிமானுங்களும் மரித்தோர் உயிர்த்தெழுப்பார்கள். அப்போ உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானும் அநீதிமானும் என்ன உயிர்த்தெழுதல் வருவாங்கன்னு சொல்லி எங்கே இருக்குதான் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்திலையும் தீர்க்க தரிசன ஆகமத்திலையும் இருக்குங்கிற விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ பழைய ஏற்பாடில் வந்துக்கிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம புரியும் பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டை படித்து ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா அந்த பரிசேயர்கள். ஆனால் அந்த சதுசேயர்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆகமத்தை தொட்டு கூட பார்த்ததில்ல. தொட்டு பார்த்து படிச்சிருந்தா கூட அவங்க விசுவாசிச்சிருப்பாங்க, ஆனால் விசுவாசிக்கலைங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாடில் அந்த விஷயம் இருக்கான்னு பார்த்துடலாம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை யார் வருவாங்கன்னு நம்ம படித்தோம். எங்கே இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படித்தோம். நீதிமானும் அநீதிமானும் என்கிறாங்க உயிர்த்தெழுதல் வருவாங்கங்கிற விஷயம் படித்தோம். அது பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் புத்தகத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலில் அநேகர் நினைச்சிருவாங்க, உயிர்த்தெழுதலில் வருவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சிடலாம். தானியேல் அதிகாரம் 12 வசனங்கள் 1-2. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்ப இது எப்போ அந்த உயிர்த்தெழுதல் நடக்குங்கிற விஷயம் சொல்றாங்கன்னா, அப்போ மிகாவேல்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாருங்கிற விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அக்காலத்திலே அதனால அக்காலம் மட்டும் தோன்றிராத ஆபத்து காலம் வரும், பெரிய ஆபத்து, 3ஆம் உலக யுத்தம் வரும். அப்போதான் நீதிமான், அதாவது என்ன தீங்கு நாளுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல தான் என்ன அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காணப்படும் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவாங்க. அப்போ நீதிமானுடைய சந்ததி என்ன முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுது. உயிரோடு இருக்கிற நாம் கூட என்ன மறுரூபம் ஆக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி துளியில் நித்திரை பண்ணுற அநேகர் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைகளுக்கு இகழ்ச்சிக்கு எழுந்து வருவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நித்திய ஜீவனுக்கு சுதந்திரத்தை கொள்வாங்க என்ன அங்கே வருவார்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படித்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் அங்கிற விஷயம் படிக்க போகிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்னா உயிர்த்தெழுதலில் யார் வருவாங்கிற விஷயத்த படிச்சிருக்கோம். இனி உயிர்த்தெழுதல் எப்பொழுதும் நடக்குங்கிற விஷயத்த நம்ம படிக்க போகிறோம். அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வயசுல உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ உயிர்த்தெழுதலையும் ஒரு வருஷ பிரகாரம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒரு ஆர்டர் இருக்குன்னு பார்க்கும். முதற் பலனானவன் கிறிஸ்து. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுதார். அது அந்த வரிசையில் முதல்ல கிறிஸ்து உயிர்த்தெழுதார். அப்போ உயிர்த்தெழுதல நடக்கும் பார்த்தீங்கன்னா மரணம், அதுக்கப்புறம் மரணம் கிடையாதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அநேகரை உயிர்ப்பித்தார். ஆனால் அவங்க மரித்தாங்க. ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் இருப்பாங்க. ஆனால் சபைக்கு 2ஆம் மரணம் கிடையாது. ஆனால் உலக ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்புகளுக்கு வருவாங்க. அவங்க
அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்கன்னா அந்த அவங்க வந்து கண்டினியூவாக போயிடுவாங்க, அந்த உயிர்த்தெல்லாம் சுதந்திரத்துக்குள்வாங்க, ஜீவனை சுதந்திரத்துக்குள்வாங்க, இல்லாட்டினா மரணத்துக்குள்ளே போவாங்கன்னு பார்க்கும். முதற் பணம்னு கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கிறிஸ்துவ, அதாவது கிறிஸ்துத்தால் நாம் அவயங்கள். அப்போ சபை தான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. பின்னாது வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் உயிர்த்தெழுப்புவாங்கன்னு பார்க்கும். அதன் பின்பு முடிவு உண்டாயிருக்கும் அப்பொழுது இருக்கு. அப்பொழுது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே சொல்லப்படுது பார்க்கும். அப்போ சபை உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு உண்டாகுது, அதுக்கப்புறம் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கீழ்கண்ட வசனங்கள்லாம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோழர்களே, அப்போ உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் வருகையில் தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து தான் அந்த சபை உயிர்த்தெழுப்பப்படும் சொல்லப்படுது பார்க்கும். இது வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து கொரிந்தியர் பட்டணத்துக்கு சொல்கிறான்னு பார்க்கும். இதே விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்துலேயும் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14-18 வசனம் வரை படிச்சிடலாம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4 வசனங்கள் 14 முதல் 18 முடிய. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்கு நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பாத்தீங்கன்னா நினைச்சுவாருன்னா இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரு கூட கொண்டு வருவார்னு இருக்காரு. அப்போ கொண்டு வருவார்னா முதல்ல என்ன பண்றா பாத்தீங்கன்னா அதை தான் அங்க சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகையை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைவதில் முந்திக் கொள்வதில்லைன்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வருகை இப்போ வந்துச்சுன்னா அப்போ நினைச்சுறது முதல்ல நம்ம போகிறது கிடையாது, ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து அவர் கூட போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போவோங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேய்ச்சங்கள்ங்கிற அப்போ உயிர்த்தெழுதுற ஒரு விஷயம் நடக்கும், வருகைங்கிறான விஷயத்த அங்கே சொல்கிறாரு. அதனால் வருகையில் நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நடக்கும் அங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதை குறித்து நீங்கள் நினச்சிடுங்க தேய்ச்சங்கள்ங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ எழுதுறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 2ஆம் வருகை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரவாரத்தோடனா என்னன்னா சபையை மீட்டுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தோட சந்தோஷத்தோடு அந்த விஷயம் நடக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாளர் எழுந்திருப்பார்கள் இருக்கும். அப்போ மரித்த பரிசுத்தர் முதல்ல இருப்பாங்க. பின்பு நாமும் உயிரோடு இருந்த அந்த டைம்ல நம்ம எதிர்கொண்டு போகிறோங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு வசனம் கூட நம்ம படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் அந்த கடைசி எக்காலங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52. 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனங்கள் 51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் இருந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலன் பவுல் அப்போ இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய இப்போ 2ஆம் வருகை இப்போ வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஜனங்களுக்கு தாங்க எழுந்திருப்பாங்க, சபை எழுந்திருக்கும், நாம் மறுரூபம் ஆகும். அப்படின்னா மறுரூபம்ங்கிற விஷயத்தில் மகிமை சரீரத்தை பெற்றுக்கொண்டு எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அப்போ கடைசி எக்காலம்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினா அதுக்கப்புறம் கிறிஸ்துக்கள் ஆயின அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து வெளிப்படுத்தல் 11:15 படிச்சிங்கன்னா அதில் புரியும்னு பார்க்கும். 7ஆம் சபை காலம் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினால் ராஜ்யங்கள் கர்த்தருடைய ஆயிட்டுன்னு இருக்கு. அப்போ 7ஆம் சபையின் காலத்தின் முடிவில் தான் அந்த அந்த விஷயம் நடக்கும்னு பார்க்கும். ஒரு விஷயம் உயிர்த்தெழுதலுங்கிற விஷயம் அங்கே நடக்கும்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா 1874 உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ 1874 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 1874 6000 வருஷம் முடிஞ்சிட்டு, அதனால் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நடக்குங்கிற விஷயத்த என்ன ரசல்பருடைய காலக்கணக்கில் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அனுப்பிச்சார் பார்த்தீங்கன்னா 1874 சொல்கிறாங்க. டேவிஸ் ரைஸோடைய காலக்கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வேதத்தோட இசைவாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு காலக்கணக்கினுடைய பாடங்கள் போட்டிருப்போம். அதை நீங்கள் கேட்டால் தான் புரியுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டேவிஸ் ரைஸருடைய காலக்கணக்கு வேதத்தோட இசைவாக இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2043 தான் என்னென்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். 2042 6000 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்னு பார்க்கும். அப்போ ரசல்பருடைய காலக்கணக்கில் என்ன சொல்கிறாருன்னா 4126 வந்துட்டு ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு 1874 அதில் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடியுதுன்னு பார்க்கும். அப்போ 4126ஐயும் 1874ஐயும் கூட்டினீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் வரும் பார்க்கும். அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவு வந்திருக்கு. அப்போ 6000 வருஷம் முடிவில் தான் இயேசு கிறிஸ்து வருவார், வந்து உயிர்த்தெழுதல் நடக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படும், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவருடைய காலக்கணக்கில் என்ன நினைக்கிறாருன்னா 1874 6000 வருஷம் முடிஞ்சிட்டு அப்போ நம்ம என்ன செய்யாது உயிர்த்தெழுதல் நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்தாச்சு, ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கும் அங்கே சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். ஆனால் இந்த பூமி யாருடைய ராஜ்யம் இருக்குன்னா உலக ராஜ்யம் சாத்தானுடைய பிடியில் தான் இருக்குது. ராஜ்யம் மாறலை. அவங்க இப்போ என்ன மாறிட்டாங்கன்னா 1874 உயிர்த்தெழுதல் நடந்துக்கிட்டு இருக்கு, இனி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 6000 வருஷம்னா இனி வந்துட்டு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம் அவங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். என்னென்னா வேத வசனத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வேத மாணவர்களையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய ஒரு பிரசங்கியார், அவர் வேத மாணவர்கள் பெரிய ஒரு பிரசங்கியார், அவருடைய சமயத்தில் உள்ள ஒரு பாடத்தை கேட்டேன். அதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார், வந்து எங்கே இருக்காருன்னா மத்தியாயத்தில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1874 உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களாம் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மத்தியாயத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் கெட்டு போன தேவதூரில் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மத்தியாயத்தில் தான் இருக்காங்களாம். சாத்தானையும் கெட்டி போட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்தியாயத்தில் தான், மத்திய ஆகாயத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்த பிரசங்கியாருக்கு சொல்கிறாரு. அவர் எந்த விதமான ஒரு வசனமே கொடுக்காம இந்த விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இதை அவர் சொல்கிறபடி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மத்திய ஆகாயன்னு சொல்கிறது அப்போ வந்து அதாவது அட்மாஸ்பியர்னு சொல்கிறார். அதான் அட்மாஸ்பியரில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 வந்து அங்கே தான் 150 வருஷமாக நின்றுக்கிட்டே இருக்காராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபை வந்து உயிர்த்தெழுந்து போயிட்டே இருக்கான். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் அந்த அட்மாஸ்பியரில் தான் இருக்காங்களாம். கெட்டு போன தேவதூதர்கள் அங்கே தான் இருக்காங்களாம், சாத்தான் அங்கே தான் இருக்காங்களாம். அப்போ அந்த அட்மாஸ்பியர் சொல்லி சொல்லப்பட்ட அந்த மத்திய ஆகாயங்கிற விஷயம் நம்ம ஊர் பாஷையில் என்ன சொல்கிறோம்னா ஸ்டோர் ரூமில் என்ன செய்ய பண்ணுவோம், தேவையில்லாத பொருளை ஸ்டஃப் பண்ணி வைப்போம். இல்லாட்டினா குடோனில் என்ன செய்யறது சேமிப்பு கிடங்குல என்ன செய்யறது ஒரு பொருளை தேக்கி வைப்போம். அப்போ வந்து மத்திய ஆகாயத்தில் ஒரு குடோன் மாதிரி தேவன் வச்சிருக்கிறாரா? இப்போ ஒரு வேதமானவர்கிட்ட போய் கேட்குறோம் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லி பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா பிதாவின் வலது பரிசத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. சரி 1874 வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆமாம் இப்போ மத்திய ஆகாயத்தில் இருக்காருன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்கணும், அவங்க ஒரு கேள்விக்கு 2 பதில் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து தவறான ஒரு விஷயம்னு பார்க்கணும். அப்போ வந்து அது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இல்லைன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பார்த்தீங்கன்னா விஐபிகளை வந்துக்கிட்டு அவங்க செய்த குற்றங்களோ இல்லை குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சக கைதிகளோட வைக்க மாட்டாங்க.
விஐபிக்குன்னு சொல்லி ஒரு சிறைச்சாலை இருக்கும், அதில் தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ரூமில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏசி கூட இருக்கலாம், டிவி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நார்மலான ஒரு கைதியோடு அவங்க வைக்க மாட்டாங்க, அப்படி தானே? அப்படி இருக்கும் பூச்சில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டார், மத்தியாயத்தில் இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த மத்தியாயத்தில் நம்ம ஆண்டவராய் இயேசு இருக்காராம். அக்யூஸ்ட் ஆகி இருக்கிற சாத்தான் அங்கே இருக்கானா, விழுந்து போன அக்யூஸ்டுங்களும் அங்கே இருக்குதான். இது சாத்தியப்படுமா? சாத்தியப்படாத ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ சக்தி என்ற பேரில் நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா தேவனை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் நினச்சிட்டாங்க, யூஸ் பண்ணுறான்னு பார்க்கும். சத்தியத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் ஜனங்களே விழிப்பாக இருங்கன்னு பார்க்கும். அப்போ காலக்கணக்கு நம்ம போடுறப்போ அதை கேட்டு பயனடைஞ்சால் தான் புரியும் பார்க்கும். நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிரசங்கியார், பெரிய டாக்டரோ பெரிய வாத்தியாரோ அவங்கெல்லாம் சொன்னால் கேட்பீங்க. ஆனால் எங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு சொன்னால் கேட்க மாட்டீங்க. கேட்குறதும் கேட்காதும் உங்களுடைய சுயாதனம். கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்கிற ஒரு படி என்னென்னா வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தா தான் நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாட்டினா உங்களுக்கு கொடுக்கப்படாது. திருத்துவம் எப்படி ஒரு தவறான உபதேசமோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டாருன்னு சொல்கிறது ஒரு தவறான உபதேசம். இப்படி தவறான உபதேசம் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையிலையும் சபையாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு பார்க்குறோம். இதை பற்றி ஏதாட்டும் நேரில் என்கிட்ட கேட்குறதா என்ன ஃபோன் அடித்து என்கிட்ட கேட்கலாம், அதுக்கு சரியான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சொல்ல இப்படி இருக்குன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 1874 வந்த ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. 1335 நாட்கள் மட்டும் சேர மனுஷன் பாக்கியவான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு எங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது அந்த ஒரு விஷயம், அந்த நம்பர் எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 539 இது என்ன அன்றாட பலி நீக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 1874 தான் வரும் பார்க்கும். 1874 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிறான இது ஒரு ப்ரூஃபாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும். இதுவும் என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு உபதேசம்னு பார்க்கும். அப்போ இந்த தானியேல் கண்ட தரிசனம் சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். 1290 நாள், 1335 நாள் அந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். அதோட ரொம்ப டீட்டெயில் தான் பேசியிருப்போம். அப்போ அதுக்கும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்னது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வசனம் பார்க்க நம்பக்கூடிய ஒரு காரியமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதனால் இந்த 1335 அதுக்கப்புறம் கூட்டல் 539 கூட்டினீங்கன்னா 1874 இதை நம்ப வைக்கிறக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்க்க. இதுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ஒரு அது அந்த தீர்க்க தரிசனம் வேற ஒரு அர்த்தத்தை படுத்தக்கூடிய காரியமாக இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, கேட்டு பயனடைங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ தான் உயிர்த்தல் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எப்போ தான் உயிர்த்தல் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்ன செய்வது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்தது என்னது 4ஆவது நாள். அது எதன் ஆர்டரில் அங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பின் வரலாறில் 4ஆவது நாளாக தேவன் அந்த சூரியனை ஆர்டர் பண்ணுற விஷயம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் அவரை ஆர்டர் பண்ணுறாருன்னு அந்த உலகத்தை அனுப்புகிற ஒரு விஷயம் பார்க்கணும். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது நீதி சூரியனாக ஆண்டார இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருள் இருக்குது முதலாவது சிருஷ்டிப்பில். இப்போ 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை ஆர்டர் பண்ண முடியல, அங்கே பூமிக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கும், அப்படி ஒரு ஆர்டர் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி சிருஷ்டிப்பு வரலாறுல ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அதே ஆர்டர் பேச தான் தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு அதாவது ஒரு திட்டத்தை வகிச்சிருக்கான்னு பார்க்கணும். அதான் அந்த சிருஷ்டிப்பு வரலாறுல ஒரு 6 நாள் இருக்குல்ல, அது வச்சு தான் தேவன் ஒரு காரியமாக தேவன் சிருஷ்டித்திருக்கான்னு பார்க்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் நாள் சூரியன் வந்தனால நீதி சூரியனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4ஆம் நாள் வரான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாம் எப்போ படைக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா 6ஆவது நாளில் கடைசி நாட்களில் 6ஆவது நாளில் கடைசி காலப்பகுதியில் அப்படி 6ஆவது நாள் கடைசி நாள் பகுதி பார்க்கும். அப்போ தான் எனக்கு பண்ணுற பார்த்தீங்கன்னா அங்கே பிடிக்காரு. 6ஆவது நாளுங்கிற விஷயம் எதன் மீன் பார்த்தீங்கன்னா 5ஆம் நாள் போய் 6ஆவது நாளில் ஃபினிஷிங் முடியுது. அப்போ 5 முடிஞ்சு 6ஆவது நாள் தொடக்கத்தில் கடைசி பகுதியில் என்ன பார்த்தீங்கன்னா ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டார்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார் 6ஆவது நாள் கடைசி நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, பூமி தூளில அவர் என்ன செய்றாரு, பூமி தூளிலேருந்து அவர் எடுத்து அவங்க சிருஷ்டிக்கப்பட்டார்னு பார்க்கணும். அவர் வந்து ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாரான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆதாமினுடைய சந்ததி யார் என்ன செய்யறாரு, பூமி தூளில் நித்திரை பண்ணுறாங்க. இவங்களை வந்துட்டு தேவன் எழுப்பி ஜீவ சுவாசத்தை அனுப்புகிறார். அப்படின்னா அவர் ஆவி இப்போ செத்து போனவருடைய ஆவியெல்லாம் எங்கே போகுது, பிதாவை நோக்கி போயிடுது. அப்போ பிதா என்ன செய்றாரு, மறுபடியும் என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவியை குமாரன் மூலமாக கொடுத்து அனுப்புகிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தது யார், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பிதாவை தேவனை வந்து ஆதாமை சிருஷ்டிக்கல, ஆர்டர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு ஆதாமை சிருஷ்டிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் ஒரு விஷயம் என்னென்னா, உயிர்த்தெழுதல் வல்லமே யாருக்கு கொடுத்துருக்காருன்னா, பிதாவாய் தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு. அவரே கொண்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா, சபை உயிர்த்தெழுதல்படுறார், உயிர்த்தெழுப்பப்பட பொழுது அதுக்கப்புறம் உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்பப்பட போகிறாங்கங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதுதான் இதோடைய ஃபார்முலாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி 1874 உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு சொல்லி ஒரு பொருளை இருக்கோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாம் சபை காலத்துலேயும் ஒரு பொருளை இருந்துச்சு. என்னென்னா, உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு சொல்லி ஒரு குரூப்பு பீப்புள் வந்துட்டு அங்கே சொல்லிக்கிட்டாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். 2 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போ 2 தீமோத்தேயு 2:18 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு என்று சொல்லி சிலர் விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன செய்றாங்க, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா முதலாம் சபை காலத்தில் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு எதை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பார்க்கும். எப்படி இப்போ வந்துட்டு 1874 உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு ஒரு பொருளே இருக்கோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு என்னென்னா ஒரு பொருளே நடக்குன்னா, சத்தியத்தை என்ன முதலாம் சபை காலத்திலேயே நினைச்சாங்க உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுங்கிற விஷயத்தை சொல்லி விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. சிலருடைய விசுவாசத்தை, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேதமானவர்கள் நினச்சிடுறாங்கன்னா, சத்தியத்தை நினச்சிடுறாங்க விலக்கி, சத்தியம் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, 6000 வருஷம் முடிவில் தான் அங்கே உயிர்த்தெழுதல் நடக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, ரசல் பதர் சொல்லிட்டாரு. அப்போனா அங்கே வந்துட்டு ஸ்கிரிப்ட் வேறு, யாரோ ஒருத்தருடைய உபதேசத்தை கொடுத்து நினச்சிடுவாங்க, அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்க்கும். நமக்கு விசுவாசம் எதில் அடிப்படையில் இருக்கணும், 66 புஸ்தகத்தின் மேலே தான் விசுவாசம் இருக்கணும் இல்லைய, வேறு எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் மேலெல்லாம் விசுவாசம் இருக்கக்கூடாது. அதான் கலாத்தியர் 1:7 படிச்சிங்கன்னா, இந்த சுவிசேஷம் இல்லாமல் வானத்தில் இருந்து ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் சபிக்கப்பட்டவனாக இருப்பான், அதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி நீங்கள் 7ஆம் தூதன் சொன்னாலும் கேட்கக்கூடாது, 8ஆம் தூதன் சொன்னாலும் கேட்கக்கூடாது. சொல்கிற தூதன் வந்துட்டு வேதத்தின் அடிப்படையில் சொன்னால் நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டினா கேட்கக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் சபை காலத்திலே உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு ஒரு பொருளை நடந்துச்சு. அதே மாதிரி 7ஆம் சபை காலத்துலேயும் 1874 உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு ஒரு பொருளை இருக்குது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிருவாதீங்க, நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு இதில் போயிடுவீங்க, வந்துட்டு விசுவாசத்தை ஒரு கவிழ்த்து போடுற ஒரு நிலவரத்துக்குலாம் போயிடுவீங்கன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு கடைசி காலத்தில் தான் அங்கே நடக்கும் அப்போ சொல்லப்படுது. சாத்தானை கெட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நடக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1, 2 அதுக்கப்புறம் 5, 6 வசனங்கள் படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனம் 1, 2, 5, 6. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய மண்டலத்தில் கெட்டி போட்ட சாத்தானே தேவன் வந்துட்டு அதை நினைச்சிருவாரு,
அவனை வந்து விடுதலை அங்கேருந்து எடுத்துக்கொண்டு எங்கே கொண்டு வரான்னா பாதாளத்தில் கட்டி வைக்கிறார். அப்போ பாதாளத்தில் என்னது கட்டி வைத்ததுக்கப்புறம் இங்கே என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகுது. உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கப்புறம் என்ன செய்யுது, 1000 வருட அரசாட்சி இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல சபை உயிர்த்தெழுதல் நடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உலக ஜனங்கள் எல்லாரும் பூமி தூளில் நித்திரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை உயிர்த்தெழுப்பதுக்கு அப்புறம் தான் ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்றாரு, சாத்தானை பிடிச்சி பாதாளத்துக்கு கட்டி போடுறாரு. ஏன்னா பாதாளத்தில் யார் இருக்காங்கன்னா உலக ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க, நித்திரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நித்திரை பண்ணவங்களை எழுப்பிடக்கப்புறம் சாத்தானை பிடிச்சி இங்கே என்ன செய்றாரு, 1000 வருஷம் முடிகிற அளவுக்கு கட்டி போடுறான்னு பார்க்கணும். அப்போ முதலாம் உயிர்த்தல் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குன்னு பார்க்கணும். அப்போ 1874 வந்துக்கிட்டு அங்கே வந்து உயிர்த்தல் நடந்துச்சுன்னா, அப்போ வந்து இப்போ வந்துட்டு என்ன நடக்கணும், 1000 வருட அரசாட்சி நடக்கணும். 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் நினைச்சிட பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆசாரியர்களாக இருப்பாங்க. தேவனுக்கு இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர் இருந்து ஆசாரியில் என்ன செய்வாங்க, பலி காணிக்கை. அப்போ வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுற அந்த காரியங்களை என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. தேவனுடைய ஆராதனை விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக ஜனத்துக்குமே யார் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்களாக இருந்து, ஆசாரியர்னா மத்தியஸ்தர வேலையை செய்கிறவர் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த சபை வகுப்பாக இருப்பாங்கன்னு பார்க்கணும். இதுதான் ஒரு விஷயம், இதுதான் சத்தியத்தை சொல்லப்பட்ட விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தல் நடக்கும்னா இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தல் நடந்ததுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்படணும். இதெல்லாம் கொஞ்ச நாளில் நடக்கிற விஷயம்தான், கொஞ்ச நாளில் அடுத்த நாளில் நடக்கிற விஷயம்தான் இதெல்லாம். ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார், உயிர்த்தல் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் ஆகிட்டு. அப்போ இன்னும் வர ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்போ எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கும் வேதவசனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ வந்து உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குங்கிறான விஷயத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுதல் வந்து கடைசி நாளில் நடக்குங்கிறான விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கணும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ லாசருவை இயேசு கிறிஸ்து வந்து எழுப்ப வாராரு, 4 நாள் கழித்து எழுப்ப வாராரு. அப்போ சொல்கிறாரு உன் சகோதரன் எழுந்திருப்பானுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ கடைசி நாளே உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்பொழுது நினைச்சிட பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் எழுப்புவாங்கிற விஷயத்தை நான் நம்புகிறேங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். இந்த விஷயம் எப்போ அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியாயப்பிரம புஸ்தகத்துலையும் இருக்குது, வந்துட்டு நியாயப்பிரம புஸ்தகத்துலையும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தில் என்னென்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்துலையும் 1ஆம் வசனத்தில் இருக்குது. கடைசி நாளில் தான் அந்த சம்பவம் நடக்குன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது போக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட பிரசங்கத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாளில் தான் அந்த உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள் படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 39-40. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். போதும். அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவளை ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கும். அவைகளை எழுப்புவதே, அவைகள்னா இது உலக ஜனங்கள் சொல்லப்படுது. ரெண்டாவது என்ன சபையை குறித்து சொல்கிறாரு. சபையை என்ன பார்த்தீங்கன்னா கடைசி நாளில் எழுப்புவேன். ஏன்னா குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் அவருக்கு சித்தமாக இருக்கிறது. அப்போ சபையை உயிர்த்தெழுப்புறதுக்கும் பிதாவை தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. அதே மாதிரி உலக ஜனங்களையும் எழுப்புறதுக்கு பிதாவை தேவனுக்கு அங்கே சித்தமாக இருக்குங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னன்னா சபை எப்பொழுது உயிர்த்தல் நடக்குங்கிறதான நிழலான ஒரு சம்பவத்தை வந்துக்கிட்டு நினச்சது அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் எப்போ உயிர்த்தல் வருவாங்கங்கிறான விஷயத்தையும் கூட
ஒரு நிழலான ஒரு சம்பவம் என்ன வேதத்தில் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா உயிர்த்தெழுதல் வந்துட்டு 1874 தான் நடந்துச்சா இல்லாட்டினா 6ஆவது வருஷம் முடிவில் நடக்குமாங்கிற விஷயத்தை வந்துட்டு அடுத்த பாகத்தில் உயிர்த்தெழுதல் 5ஆம் பாகத்தில் நினச்சதை நம்ம பார்த்து முடிக்கலான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். அப்போ இவ்வளோ பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரியப்பாராக அமையும்.